பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை புரிவோம் எரிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம். அதில் நாம் 9வது பக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வோடு நாம் நிறைவு செய்கிறோம். 9D சூரா பக்ராவுடைய 67 இருந்து 69 வரை 3 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பாயிண்டரில் இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். 3 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அதனுடைய பொருட்களை பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த ஃபர்ஸ்ட் 5 பக்கத்தினுடைய செய்திகள் நாம் நன்கு அறிந்தது. அடுத்த 5 பேஜஸினுடைய 3 பக்கங்களை நிறைவு செய்து 4வது பக்கத்தை மாஷா அல்லாஹ் இப்போது நிறைவு செய்கிறோம். 6வது பக்கத்தினுடைய 4 செய்திகள், 7வது பக்கத்தினுடைய 4 செய்திகள், 8வது பக்கத்தினுடைய 4 செய்திகள், 9வது பக்கத்தினுடைய 4 செய்திகளிலும் 4வது செய்தியை நாம் அடைந்து விட்டோம். அந்த 4வது செய்தி என்ன? அந்த கன்றின் கதை, பசுமாட்டை அல்லாஹ் அறுக்க வேண்டும் என்று சொன்னானே. இந்த 9வது பக்கத்துல முதல்ல என்னென்ன பார்த்தோம்? எல்லா இடத்திலும் உண்மை விசுவாசம் கொண்ட வெற்றியாளர்களுக்கு நீதி சட்டம் என்ன? 2வது தூர் மலைக்கு கீழே அல்லாஹ் அவர்களிடத்தில் வாக்குறுதி பெற்றது. 3வது சென்ற பாயிண்டில் 9C என்ன பார்த்தோம்? சனிக்கிழமை விஷயத்தில் வரம்பு மீறி குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். நவுதுபில்லா. அடுத்ததாக இப்போ அல்லாஹ் இறுதியாக அவர்களுக்கு ஒரு தீர்வாக கன்றை அறுக்க வேண்டும் என்று சொன்னான். அதாவது மாற்று கன்றை, ஒரு பசுமாட்டை, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? பசுமாட்டின் கதை. சரிங்களா? முந்தைய வசனத்தோடு ஒரு தொடர்பு நாம் படுத்தி இப்போது பார்ப்பதாக இருந்தால், முந்தைய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ரவேலில் உள்ள கெட்டவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு செயல்பட்டார்கள், அதனால் எவ்வாறு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ ஒன்று ஏற்பட்டது, அதற்கு தீர்வளிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுத்தான். அந்த கட்டளை எவ்வளவு தமக்கு தாங்களே அதை அவர்களுக்கு கடினமாக்கி கொண்டார்கள் என்பதை தான் பார்க்க போறோம். சற்று பெரிய ஒரு பாயிண்டர், கொஞ்சம் கடை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 7 வரிகள் குர்ஆன்ல இருந்து இடம்பெறுது. அதுல முதல் வரியில உங்களுக்கு தெரியாத வார்த்தை இல்லை, அடுத்து 4 வார்த்தை, அப்புறம் ஒரு வார்த்தை தான், அப்புறம் ஒரு 4 வார்த்தை புது வார்த்தை, அப்புறம் ஒரு வார்த்தை தான், அப்புறம் 3 வார்த்தை தான். உதாரணத்துக்கு அது ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம கடைசி முந்தின வார்த்தையில சொன்னோம். காலு தெரியும், உது தெரியும், லனா தெரியும், ரப்பக தெரியும், பையன் இபையனு தெரியும், லனா தெரியும், மா தெரியும், லவுன் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியாது. கால திரும்ப தெரியும், இன்னும் திரும்ப தெரியும், யகூல் திரும்ப தெரியும். சரிங்களா? ஆக ஒரு வார்த்தை தான் உண்மையில் அதுல உங்களுக்கு தெரியாதது. மாஷா அல்லாஹ். இதுல இருந்து நாம் என்ன விஷயங்களை படிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ இத் கால மூஸா லிகௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பகரா قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. وَإِذْ قَالَ مُوسَى إِذْ என்பது திரும்பவும் தொடர்கிறது. وَإِذْ قَالَ مُوسَى மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பொழுது, மேலும் மூசா தன் சமூகத்தாருக்கு கூறிய போது நடந்ததை நினைவு கூறுங்கள் பனி இஸ்ரவேலர்களே. மேலும் மூசா லிகௌமிஹி தனது கூட்டத்தாரிடத்தில், தனது சமூகத்திடத்தில் கூறிய பொழுது கூறினார். என்ன கூறினார்? இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், அமரா யஅமுரு படிச்சீங்கல்ல, அமரா யஅமுரு கட்டளையிடுகிறான், கட்டளையிட்டான், கட்டளையிடுகிறான், யஅமுரு கட்டளையிடுகிறான், கும் உங்களை கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். என்னவென்று, அதாவது என்னவென்று, செய்ய வேண்டும் என்று, அந்த என்று சொல்றோம்ல, அதுக்கு தான் அரபில அன் வரும். வர வேண்டும் என்று, போக வேண்டும் என்று, உண்ண வேண்டும் என்று, உண்ணக்கூடாது என்று அந்த என்றுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அல்லாஹ் இன்ஸ்ட்ரக்டிங் யூ தட். இந்த தட் சொல்றோம்ல, அதான் அன். ஓகேங்களா? இன்னல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் யஅமுருக்கும் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அன் என்னவென்று, தஸ்பஹு ஸபஹ யஸ்பஹு ஃபதஹ யஃப்து படல்ல, ஸபஹ அறுத்தான், ஸ்லாட்டர்ட், யஸ்பஹு அறுக்கிறான், ஸ்லாட்டர்ஸ். ஓகேங்களா? அன் தஸ்பஹு, அதாவது இந்த அன்னு, இன்னிலன் இது போன்ற வார்த்தைகள்லாம் முதாரியான ஃபைல வரும்போது நூன் போக்கப்படும். இது நீங்க கிராமரா இன்ஷால்லா பின்னாடி படிப்பீங்க. அப்ப தஸ்பஹூனன் வராது. சரிங்களா? தஃப்தஹூன மாதிரி நூன் போக்கப்பட்டு அன் தஸ்பஹூ நீங்கள் அறுக்க வேண்டும் என்று, நீங்கள் அறுப்பதற்கு, அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எதை? பக்ரத்தன். பக்ரா என்றால் இந்த சூராவுடைய டைட்டில் இப்பதான் வருது. இந்த சூரா ஆரம்பித்து 66 வசனங்களை இது வரைக்கும் படிச்சீங்க. பக்ராங்கிற வார்த்தை உங்களுக்கு வரல. 67 தான் பக்ரா என்ற வார்த்தை வருது. இந்த வார்த்தையின் காரணத்துல அந்த சூராவுக்கு சூரத்துல் பக்ரா என்று பெயர் வைக்கப்பட்டது. வஜ்ஹு தஸ்மியா, இந்த சூராவுக்கான சூரத்துல் பக்ரா என்று பெயர் வைக்கப்பட்டதனுடைய காரணமே இதுதான். மாஷால் அந்த வசனத்தை அடைஞ்சிட்டோம். திரும்ப அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது சில வார்த்தைகள் அல்லாஹ் தேர்வு செய்து அந்த அத்தியாயத்துக்கு பேராக வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரை நமக்கு கற்றுத்தந்த அந்த அடிப்படையில் அந்த சூராக்கு அந்த பேராக நம்ம சொல்றோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பக்ராவை, அதாவது ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் அல்லது அறுப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். காலு கேட்டார்கள், அவர்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? என்றால் கேள்வி, என்றால் கேள்வி. சரிங்களா?
அலம் தர கைஃப பார்க்கவில்லையா என்று கேட்கிறோம்ல. இத்தஹத யத்தஹிது, இது அடிக்கடி வர்றதுதான். இத்தஹத யத்தஹிது, தத்தஹிது, ஓகேங்களா. தத்தஹிது எடுத்துக்கொள்கிறீர், சரிங்களா. தத்தஹிது எடுத்துக்கொள்கிறீரா, நா எங்களை, தத்தஹிதுனா தத்தஹிதுனா எங்களை எடுத்துக்கொண்டீரா என்னவென்று. ஹுசுவன், ஹுசு என்றால் ரிடிக்யூல், அதாவது கேலி, மாக்கரிங், கிண்டல், கேலி, நையாண்டி, இத பரிகாசம், இதெல்லாமே சொல்லலாம். அதத்தஹிதுனா ஹுசுவா எங்களை கேலி கிண்டலா எடுத்துக்கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். கேட்கறது யாரு? பனி இஸ்ரவேலர்கள். அவங்க லட்சணம் எப்படிப்பட்ட லட்சணம்? ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறான்னு சொல்லும் போது மாடு அறுக்க சொல்றானா, என்ன மாடை புடி, மாடாரு, என்ன வேலை இது அப்படின்னு அவங்க தெனாவட்ட கேட்கறாங்க. எங்களை பரிகாசம் சரிங்களா அப்படின்னு சொல்லி, ஆர் யூ மாக்கரிங் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த விளையாட்டு புத்தி எனக்கு ஏன் வரப்போகுது. கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன்டாங்க. கால மூசா கூறினார், அஊது பில்லா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாடத்திலே படிச்சிட்டீங்க. அஊது பில்லா அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடி, அத யஊது அஊது பாதுகாவல் தேடுகிறேன், ஐ சீக் ரெஃப்யூஜ் பில்லா இன் அல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எதை விட்டும்? அன் அகூன நான் ஆகுவதை விட்டும். கான யகூனு அன் வந்தனால அதுக்கு ஃபத்ஹா கொடுக்கப்பட்டிருக்கு. அகூனுங்கிறது அகூன, அன் அகூன நான் ஆகுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். யாரிலிருந்து? மினல் ஜாஹிலின், ஜாஹில் என்றால் மடையன், ஓகேங்களா. மடையன், ஜாஹிலூன் ஜாஹிலின் மடையர்கள், மடையர்களில் இருந்து நான் ஆவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். கிண்டல் பண்றீங்களான்னு கேட்டதுக்கு இவங்க மடையர்களிலிருந்து ஆவதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கிண்டல் பண்றது முட்டாள்தனம். அல்லாஹ் சொன்னதா ஒரு விஷயத்த அல்லாஹ்வோட தூதர் போய் சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்க மடையனா தான் இருக்க முடியும், மட செயலா தான் அது இருக்க முடியும். அப்படிப்பட்ட மட செயலை நான் எப்படி செய்ய முடியும்? அல்லாஹ் மடையனாவதை விட்டு என்ன பாதுகாப்பானாங்க அப்படின்னு சொல்லி மூசா அரசு சொன்னாங்க. இல்ல வார்த்தை புரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்னும் இல்ல, வார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் தான் இருக்கு, நிறைய புது புது வார்த்தைகள். சரி, இது என்ன விளக்கம் பாருங்க. பனு இஸ்ரவேலர்களினுடைய இந்த வரலாறு, அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் அவனது சிறந்த தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மரியாதை இல்லாமல் நடந்தார்கள் அப்படிங்கிறது இன்னும் எடுத்துக்காட்டுது. இந்த வரலாறு கூட அதான் எடுத்துக்காட்டுது அப்படிங்கிறாங்க, சரிங்களா. ஒரு அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்றேன்டா கூட பரவாயில்ல அப்படின்னாலுமே ஒரு இறை தூதர் சொல்லும்போது மரியாதை கொடுக்கணும். அல்லாஹ் உங்களை பசுமாட்டு அறுக்க வேண்டும் கட்டளை இடுகிறான்ங்கிற எமுருக்குங்கிற வார்த்தை வரைக்கும் அவங்க சொல்றாங்க. அப்படிங்கும் போது என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டது ரொம்ப தெனாவட்டான ஒரு இதுதான். இதனுடைய விளக்கம் என்ன என்பதை பத்தி நாம் தஃசீர்கள் பார்க்கும்போது ஆதாரபூர்வமான தஃசீர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு கொலை நடந்து விட்டது, கொலையாளி யாருங்கிறது யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படிங்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு பசுமாட்டை அருங்க. அதுக்கப்புறம் அந்த வரலாறு பின்னாடி வருது இன்ஷா அல்லாஹ். அந்த பசுமாட்டை அருங்க அப்படின்னு அல்லாஹ் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா, பின்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதை வச்சு நான் கொலையாளி அவங்க யாருங்கிறது அப்பட்டமா ஒரு காட்டுங்கிறது அல்லாஹ் சொல்ல வர்றான். ஆனா அவங்க கேட்டதுக்காகத்தான் இந்த கட்டளை சொல்லப்படுது. அவங்க புரிஞ்சிருக்கணும், கொலையாளி யாருன்னு கேட்டதுக்கு இந்த கட்டளை இடப்படுதுன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நோக்கு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், அது அல்லாஹ்வோட ரசூல் மூலமா சொல்றான். அதை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம அவங்க போனாங்க. அல்லாஹ் அதுக்கப்புறம் அது எவ்வளவு காம்ப்ளிகேட் ஆக்கணும்னு நம்ம பார்க்க போறோம். அந்த கட்டளை தெளிவான ஒன்று, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வந்ததல்ல. ஏனெனில் அவர்களே சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் அப்படின்னு சொல்லியுமே கூட இவங்க தெனாவட்டா கேட்டாங்க, சரிங்களா. இன்னும் பாருங்க, அதத்தஹிதுனா ஹுசுவான் கேட்டாங்களே, பனி இஸ்ரவேலர்களின் பதிலானது மிகவும் நெறியற்றதும் குற்றமானது, ஒரு ஏற்றுக்க முடியாத, ஜீர்ணிச்சிக்க முடியாத ரொம்ப மோசமான முறையில தான் அவங்க கேட்டாங்க. என்ன விளையாட்டா, என்ன கிண்டலா அப்படின்னு கேட்டாங்க. அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை மதிக்கல அப்படிங்கிறது இது காட்டுது. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ்வால் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு நியமத். அவர்கள் மூலமாக அவர்களுக்கு அநேக அதிசய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி அதை கண்கூடா பார்த்தாங்க. தப்பிச்சு வந்தது, பாறை பிறந்தது, தண்ணீர் கிடைத்தது, வண்ணு செல்வ கிடைத்தது, மேகம் நிழல் தந்தது, மாஷா அல்லாஹ் பல விஷயங்களை கண்டவங்க. அவ்வளோ பெரிய நியமத்துகள் எல்லாம் அற்புதங்கள்லாம் செஞ்ச ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டளையிடும் போது அது விளையாட்டா கிண்டலா போகும். அப்படிப்பட்ட ஒரு நபராக அவர்கள்ட்ட நடந்துட்டு இருக்காரு. எனினும் அவற்றை எல்லாம் மறந்து அவர்கள் கொஞ்சம் கூட மரியாதையும் கொடுக்காம, சரிங்களா, தங்களை காப்பாற்றி அவர்களுக்கு மதிப்பளிப்பது அப்படிங்கிறது ஒரு தார்மீக ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை கூட அவங்க செய்யல, சரிங்களா. மேலும் மிக முக்கியமா அல்லாஹ்வை இங்க அவங்க மதிக்கல, அல்லாஹ்வோட செய்தி சொன்ன ரசூலுல்லாஹ்வையும் அவர்கள் மதிக்கவில்லை. அவன் அவர்களுக்கு அநேக நியமத்துகளை செஞ்சிருக்கான், அப்படியேப்பட்ட அல்லாஹ்வை அவங்க மதிக்கல. அதற்கான தகுதியான தூதராக திகழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அவங்கள கண்டபடி திட்டாம கிண்டல் பண்றீங்களான்னு கேட்டதுக்கு அல்லாஹ் என்ன இந்த மாதிரி மடத்தனமா நடக்கிறது விட்டு பாதுகாப்பானாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ரொம்ப பக்குவமான முறையில் மாஷா அல்லாஹ் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம தாயிகள் அல்லாஹ்வுடைய பணி செய்யக்கூடிய எடுத்துக்க வேண்டிய ஒரு பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கனிவை இங்க பாருங்க. அவர்கள் இவ்வாறு சொல்லல, என்ன உங்களுக்கு அறிவு இல்லையா, காமன் சென்ஸ் கூட இல்லையா, நானும் அவங்கள்ட்ட விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசல, சரிங்களா. அப்படிலாம் சொல்லாம அவுது பில்லா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் அந்த இடத்துல இருந்து முதல்ல அவங்க விரட்டுறாங்க. இந்த முன்மாதிரி
நமக்கு தாங்கிறது மாஷால் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஒரு கெட்ட மனிதருக்கு எதிராக நம்ம தாவா பண்ணுவோம், நல்ல பணிகள் செய்யும் போது அவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை 4 வார்த்தை திட்டிட்டு வந்துடுறதுங்கிறது மெச்சூரிட்டி கிடையாது. அந்த இடத்துல நம்ம அல்லாட்ட பாதுகாவல் தேடி அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம பக்குவமா சொல்லணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வசனம் அடுத்த வசனத்தோட 68. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. காலு அவர்கள் கூறினார்கள். அது ஒரு தெரிஞ்சிருச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் விளையாட்டு பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு தெனாவட்டு என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்க அடுத்த பாயிண்ட்க்கு வருவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க வர்றாங்களாம். காலு கேட்டார்கள், எங்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியும். ரப்பக்க உமது இறைவனிடத்தில். இதுலயுமே ஒரு தெனாவட்டு இருப்பான். ரப்பனா அப்படின்னு சொல்லிருக்கலாம், நம்ம இறைவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அல்லாட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் அவங்க இறைவன் அப்படிங்கிற மாதிரி உங்களை இறைவன்ட்ட நீங்க துவா செய்யுங்க, இன்னும் கேளுங்க. யுபையின் பையன யுபையின் என்றால் தெளிவுபடுத்துதல், விவரித்தல் என்று பொருள். அதுல இருந்தா பயான் நிகழ்ச்சி சொற்பொழிவுக்குலாம் பயான் அப்படின்னு 4 நல்ல விஷயம் 4 குர்ஆன் ஹதீஸ் இங்க தெளிவுபடுத்தப்படுது ஒரு ஆலிம் மூலமாக, ஒரு ஸ்பீக்கர் மூலமா. அதனால அதுக்கு பயான் சொல்லப்படுது. அதனோட ஃபேல சொல்றதா இருந்தா பையன யுபையின் தெளிவுபடுத்துதல். ஓகேங்களா? ரப்பக உமது இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க அல்லது கேளுங்க. யுபையின் லெட் ஹிம் மேக் கிளியர் அப்படின்னு அர்த்தம். யுபையில் லனா நமக்கு அவன் தெளிவுபடுத்துவான், தெளிவுபடுத்தட்டும். மா ஹிய அது என்னவென்று. மா என்றால் என்ன, ஹியனா அது, பசுமாடு பெண்பால்னால ஹுவ சொல்லாம ஹிய. ஓகே, மா ஹிய அது என்னவென்று எங்களுக்கு அல்லது நமக்கு அவன் தெளிவுபடுத்துவான், விவரிப்பான், எனவே கேட்டு சொல்லுங்க என்று சொன்னார்கள். பால இன்னஹு யகூலு இன்னஹா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்ன நிச்சயமாக அவன் அல்லாஹ் கூறுகிறான். உடனே அவங்க கேட்டு சொல்றாங்க, அவங்களுக்கு வஹி அறிவிக்கிறான். இவங்க கேட்டதுக்கு வஹி அறிவிக்கிறான். அப்ப கால மூசா அப்படின்னு அர்த்தம். கால மூசா இன்னஹு அதாவது யகூலு அல்லாஹ் அர்த்தம். அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹா நிச்சயமாக அந்த பசுமாடு ஆகிறது, பக்கரத்துன் அது ஒரு இப்படிப்பட்ட மாடாகும். புரியுதா? அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார், நிச்சயம் அவன் அல்லாஹ், நிச்சயம் இன்னஹு நிச்சயம் அவன் அல்லாஹ், யகூல் அவன் கூறுகிறான், இன்னஹா நிச்சயம் அந்த ஒரு பசுமாடாகிறது, இன்னஹா நிச்சயமாக அது, பக்கரத்துன் இப்படிப்பட்ட ஒரு பசுமாடாகும். அது சேர்த்து சொல்லும் போது நிச்சயம் அது ஒரு பசுமாடு. எப்படிப்பட்ட பசுமாடு? லா ஃபாரிதுன் அது கிளடல்ல. ஃபாரிதுன் என்ற வார்த்தை புது வார்த்தை, இது வரைக்கும் வந்ததே இல்லை. சரிங்களா? ஃபாரிதுன் என்று சொன்னால் கிளடு. லா ஃபாரிதுன் அது கிளடு அல்ல. வலா பிக்ருன் மேலும் இளங்கன்றும் அல்ல, ரொம்ப வயது முதிர்ந்த கிளடும் அல்ல, கன்று குட்டியும் அல்ல. லா பிக்ர் அது இளங்கன்றும் அல்ல. அவானுன் என்று சொன்னால் நடுத்தரமானது, இன்டர்மீடியேட், மீடியம். ஓகேங்களா? அவானும் பைனதல் இவைகளுக்கு இவைனா கிளடு இளங்கன்று இவைகளுக்கு மத்தியில் உள்ளது. அவான் அப்படின்னா அதற்கு மத்தியில் உள்ள நடுத்தரமானதாகும், இன் பிட்வீன் இன்டர்மீடியேட் ஏஜ்ல இருக்கக்கூடியதாகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு டெஸ்கிரிப்ஷன் எல்லாத்துல கொடுத்துட்டு ஃபஃஅலு ஃப பிளஸ் இஃப்அல் ஃபஃஅல் ஃப பிளஸ் இஃப்அலு ஃபஃஅலு ஃபஃஅலு இப்ப செய்யுங்கள். மா தூமருன் எதை நீங்கள் ஏவப்பட்டீர்களோ அதை செய்யுங்கள். மா என்றால் எந்த ஒன்று, விச் ஒன். அமர ஏவினான், யமுரு ஏவுகிறான், உமீர ஏவப்பட்டான், யுமரு ஏவப்படுகிறான், இஸ் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட். ஓகேங்களா? ஏவப்படுகிறான். அப்ப தூமர் நீ ஏவப்படுகிறாய், தூமரும் நீங்கள் ஏவப்படுகிறீர்கள். மா தூமருன் என்ன நீங்கள் ஏவப்படுகிறீர்களோ ஃபஃஅலு அதை செய்யுங்கள், சொன்னது இப்ப செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கேள்வி பெருசா கேட்டுட்டீங்க, இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும், சொன்னதை செய் என்று பொருள்பட அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகேங்களா? இப்ப இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். காலுது அலனா என்று அவர்கள் கேட்க சொன்னாங்களே, அவர்கள் தங்கள் தவறான நடத்தை இன்னும் காட்டுறாங்க. அதான் நான் உள்ள சொன்னேன். சரிங்களா? அல்லாஹ் தங்களுடைய ரட்சகன் இல்லை என்பது போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்க சொல்றாங்க. சரிங்களா? அதான் திமிரா சில நேரத்துல சொல்றது இருக்குல்ல, போய் உங்க அப்பாட்ட கேள் அப்படின்னு அண்ணன் தம்பிட்டே சொல்லுவார், தம்பி அண்ணன்ட்டே போய் சொல்லுவாரு, அவருக்கு இவர் அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ரொம்ப திமிருத்தனமா அவங்க கேட்டாங்க. இபையில்லனா மாஹி என்று அவங்களுக்கு அவங்களே வேட்டு வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இது தேவையில்லாத ஒரு யூஸ்லெஸ் ஒர்த்லெஸ் என்ன சொல்றது, ஒரு தேவையற்ற ஒரு அன்வான்டட் கொஸ்டின் தான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கேட்டுட்டாங்க. சரிங்களா? அப்ப அல்லாஹ் ஒரு பசுமாட்டை பலியிடுமாறு கூறினான். அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு பசுமாட்டை பலியிட்டு இருந்தாங்கன்னா சொன்னது செஞ்சுட்டுதான் இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட் அப்படிங்கிற மாதிரி அது என்ன மாஹி, வாட் கைண்ட் இட் இஸ், என்ன மாதிரியான வகை அப்படின்னு கேட்டுவாங்கன்றதும் வகை சொல்லப்பட்டுருச்சு. சரிங்களா? பொதுவா சொல்லப்பட்டது பொதுவா செய்யற வரைக்கும் பொதுவா போயிடும். குறிப்பிட்டு கேட்டுட்டா அதை குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தான் செஞ்சாகணும். ஓகேங்களா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு பசுமாடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஆஹா, அது மிக தெளிவான முறையில அது தெளிவுபடுத்தப்பட்டுச்சு அவங்களுக்கு. சரிங்களா? சரி, ஹைர். அவானும் பைன ذلك என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, இதனுடைய பொருள் என்னன்னா,
அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த அல்லாஹ் தெளிவுபடுத்துறோம். சரிங்களா? ரெண்டாவது இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த செய்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விஷயத்த ரொம்ப அழகான முறையில தெளிவுபடுத்துறோம். அதே மாதிரி தெளிவில்லாமல் அவர்களுக்கு புரியாத மாதிரி பிளைண்டா பிளாங்கா அவங்க நிக்கிற மாதிரியான மாதிரி விடப்படல. ஏன்னா கிளடாவும் இருக்கக்கூடாது, இளங்கன்றா இருக்கக்கூடாது. அப்படிங்கும் போது ஒரு நடுத்தரமான வயதை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம், ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலுமே திரும்ப நோண்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க பின்னாடி நோண்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொன்னு, இதுல இருந்து நம்ம இன்னொரு அழகான ஒரு லெசன், ஒரு செய்திய, ஒரு என்ன சொல்றது, ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது எங்கேயாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிளியரா சொல்லிடணும். அதனாலதான் திரும்ப இவங்க போட்டு குழப்புற ஆளுங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கறனால அல்லாஹ் தஆலா எப்படி தெளிவா சொல்றான் பாருங்க. அது இளங்கன்றா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப முதுமையா இருக்கக்கூடாது. வெறும் இளங்கன்றா இருக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுன்னா முதுமையா இருக்கலாமா இல்ல நடுத்தரமா தான் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இல்ல முதுமையா மட்டும் இருக்க கூட நல்லா தஆலா சொல்லியிருந்தானா இளங்கன்றா இருக்கலாமா அல்லது நடுத்தரமா தான் இருக்கணும் அவன் கேள்வி கேட்டிருப்பான். அந்த மாதிரி முட்டாள்தனமா அவன் திரும்ப கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா ரெண்டு வழியும் அடைச்சிட்டான். இளங்கன்றா இருக்கக்கூடாது, முதுமையா இருக்கக்கூடாது, நடுத்தரமா இருந்தா போதும் அப்படிங்கறத அல்லாஹ் 3 வகையில சொல்றான் பாருங்க. இளங்கன்றா இருக்கக்கூடாது, முதுமையா இருக்கக்கூடாது, நடுத்தரமா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு 3 டைமென்ஷன்லயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது தெளிவுபடுத்திட்டான். அந்த மாதிரி நம்ம யாருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எவ்வளவு தெளிவா ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அப்படி சொல்லணுங்கிறது இங்க நம்ம எடுத்துக்கிறோம். மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? அதை தாண்டி குதர்க்கமா குழப்புறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு நோய் தான். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஃஅலு மா துஅமரு, நீங்கள் ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். யூ டு வாட் யூ ஹாவ் இன்ஸ்ட்ரக்டட் டு டூ. ஓகேங்களா? ஒரு சாதாரண செயல் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஒருவர் அவர்களை அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுமாறு கூறுகிறார்கள். அதாவது ஒரு பசுமாட்டை பலியிடுமாறு. இது சின்ன விஷயம்தான், சொன்னதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. செஞ்சாங்களா? அதான் இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப இதனுடைய அர்த்தத்தை பாருங்க. காலு, அவர்கள் கேட்டார்கள், கூறினார்கள், உதுஉ லனா, எங்களுக்காக கேளுங்க, அல்லாஹ்ட்ட இன்னும் கேளுங்க, ரப்பக, உமது இறைவனிடத்துல கேளுங்க, யுபையின் லனா, அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான், மாஹி, அது என்னவென்று தெளிவுபடுத்துவான் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். கால, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹு, நிச்சயமாக அவன், அல்லாஹ், யகூல், கூறுகிறான். நீங்க கேட்டதுக்கு அவன் பதில் சொல்றான், இன்னஹா, நிச்சயமாக அது, பக்கரத்துன், இப்படிப்பட்ட ஒரு பசுமாடாகும், லா ஃபாரிதுன், அது கிளடல்ல, வலா பிக்ருன், அது இளங்கன்றல்ல, அவானும் பைன தாலிக, அவ்விரு நிலைகளுக்கும் இடைப்பட்டதாகும், மத்தியிலானதாகும், ஃபஃஅலு, எனவே செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள், மா, எந்த ஒன்று, துஅமரு, நீங்கள் ஏவப்பட்டீர்களோ அதை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறப்பட்டார்கள். they were instructed to do. fine. அடுத்து கடைசி வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. ஓகே, இப்ப இதனுடைய அர்த்தம் பார்க்கலாமா? வந்த வார்த்தைகள் தான் அடிக்கடி திரும்ப வருது பாருங்க. காலு, கேட்டார்கள், அதாவது திரும்பவும் கேட்டார்கள். உதுஉ, மூசாவே துஆ செய்யுங்கள், லனா, எங்களுக்காக, ரப்பக், உமது இறைவனிடத்தில் கேளுங்கள், இன்னும் கேளுங்கள், யுபையின் லனா, அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான், விவரிப்பான், மால் அனுஹா, அதனுடைய கலர், அதனுடைய நிறம் என்ன என்பதை விவரிப்பான். சபா போச்சுடா என்று சொல்லும்படியாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? அடுத்த கேள்வி கேட்டாங்க. சரிங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன இருக்குது? கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நீங்களே டஃப் ஆக்குறீங்க, சுருக்கு உங்களுக்கு நீங்களே டைட் ஆகிட்டு போறீங்க. கேட்டு சொல்றேன் என்ற அடிப்படையில் கால, மூசா கூறினார் அலைஹிஸ்ஸலாம், இன்னஹு, நிச்சயமாக அவன் அல்லாஹ், யகூல், கூறுகிறான், இன்னஹா, நிச்சயமாக அது, பக்கரத்துன், அந்த பசுமாடாகிறது, இப்படிப்பட்ட பசுமாடாகும், ஸஃப்ரா, அஸ்வர், ஸஃப்ரா என்று சொன்னால் மஞ்சள் நிறம் என்று பொருள். ஆண்பால் அஸ்வர், பெண்பால் ஸஃப்ரா, அதாவது அபியல், பைதா, அஸ்வத், சௌதா என்று சொல்லப்படுவதை போன்று ஸஃப்ரா, அது எல்லோ கலர், மஞ்ச நிற பசுமாடாகும். கேட்டீங்களா? கலர் ஃபாகிஉன், இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லிடுவோம். சரிங்களா? அப்புறம் எந்த மஞ்சள் டார்க்கா லைட்டா நீங்க கேட்டு நிப்ப, அதையும் கேட்டுட்டு போ, நில்லு. ஃபாகிஉல் லௌனுஹா, ஃபாகிஉல் லௌனுஹா என்று சொன்னால் அதன் நிறம் தூய்மையானது, அதாவது பளிச்சுன்னு கிளியர் எல்லோ. ஓகேங்களா? மஞ்சள்ல மங்கள் இருக்காது. சரிங்களா? கிளியர் எல்லோ, பியூர் எல்லோ. ஓகேங்களா? ஃபாகிஉல் லௌனுஹா அப்படின்னா கண்ணுக்கு அப்படியே அது குளிர்ச்சியை தரும்படியான ஒரு மஞ்சள். ஃபாகிஉல் லௌனுஹா, தெளிவான பளிச்சென்று தெரியக்கூடிய மஞ்சள். ஆரஞ்சு மாதிரி இருக்கே அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது என்ன கொஞ்சம் வேற பச்சை கலந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. மஞ்சள், டிபிக்கல் எல்லோ. சரிங்களா? ஃபாகிஉல் லௌனுஹா தஸுருன் நாஸிரின், சர்ர யஸுரு, தஸுர் என்று சொன்னால்
மகிழ்ச்சி தரும். அந்நாதிரீன் அப்படின்னா பார்வையாளர்களுக்கு. நவர எந்திரு நாதிருன் பார்க்கக்கூடியவன். அப்ப நாதிருன் பார்ப்பவர்கள், நாதிரீன் பார்ப்பவர்கள். தசுரு நாதிரினா பார்ப்பவர்களை மகிழ்ச்சியூட்டும், பார்ப்பவர்களுக்கு இன்பம் தரும், பார்ப்பவர்களுக்கு குளிர்ச்சி தரும் என்று பொருள். குளிர்ச்சி தரக்கூடியதான தசுர் என்ற பெண்பால் ஏன் வந்திருக்குன்னா அது பசுமாடுங்கிறது பெண்பால் தானே, அதனால யசூருங்கிறது தசூருங்கிற பெண்பால் வந்திருக்கு. தசூரு நாதிரின் பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பளிச்சென்று தெரியக்கூடிய பியூர் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய மாடு மாது, போங்க போய் தேடுங்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்பவும் பாருங்க அதே ஸ்டாண்ட்லயே அவங்களுடைய கேள்வி கேட்டாங்க. உங்க இறைவன்ட்ட கேட்டவன், உனக்கு இவ்வளவு திமிருன்னா அல்லாஹ் எவ்வளவு மதிநுட்பத்தோடு உங்களை கையாளுற பாருங்க அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேட் ஆகி கொடுத்தான். அதே மாதிரி கேட்டான், உங்க இறைவன்ட்ட போய் கேட்டுவாங்க, அதனுடைய கலரை நிறத்தை கேட்டுவாங்க. ஏதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒழுங்கா கேட்டு வராத மாதிரி இவனுங்க பெரிய ரொம்ப படிச்சவங்க மாதிரியும் என்ன அரைங்குறையுமா சொல்றீங்க, இதை போய் கேட்டுவாங்க, இதை போய் கேட்டுவாங்கன்னு சொல்லி அலக்கடிக்கிறாங்களாம். யார் அலக்கடிக்கிறா, யார் இப்ப அலக்கடிக்க போறான்னு பாருங்க என்ற அடிப்படையில் இந்த வரலாறு நீள போகிறது. ஹைர், மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருத்தம் கொள்ளல, மூஞ்சி காட்டல, சரிங்களா, இதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல. இதோ கேட்டு சொல்ற காலை இன்னும் எப்போது இன்னஹான்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த செய்தியை, சரிங்களா. அது ஒரு பொறுப்பில் இருப்பவங்க தனது பொறுப்பின் கீழே இருக்கக்கூடிய மக்கள் விஷயத்துல பொறுமை இழந்து விடாமல் அவர்களுக்கான பணியை செய்யக்கூடிய விஷயத்துல சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுறேன். எப்படியாப்பட்ட நபி அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை அடிச்சவங்க, ஆனா சமூக விஷயத்துல அவங்க அவ்வளோ கனிவாக இருந்தாங்க அப்படிங்கிறதையுமே மாஷா அல்லாஹ் இங்க இந்த இடத்துல நம்ம பாடம் எடுத்துக்கணும். நிறத்தை குறித்து 3 பதில் கொடுக்கப்பட்டது, சரிங்களா. அல்லாஹ் தஆலாவும் ரொம்ப தெளிவாகவே இன்னும் தெளிவுபடுத்தி சொல்றான், சரிங்களா. இனி அவனை கேள்வி கேட்க வச்சிடக்கூடாது. கேட்ட கேள்விக்கு ட்ரை டைமென்ஷனல் ஆன்சர் 3 விதத்திலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அந்த ஆன்சர் கொடுத்தான். இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும், யா அல்லாஹ் நீ எந்த அளவுக்கு அக்கறையும் கருணையும் அருளையும் உள்ளவனா நீ இருக்கிற, ஏன்னா நீ எங்கள் மீது வருத்தப்படுறதே இல்லை, தயவு செய்து எங்களுடைய புறக்கணிப்பை மன்னிப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம துவா செய்யணும். ஏன்னா அவர்கள் அவ்வளோ திமிரா கேட்கும்போது கூட அவங்களுக்கு எல்லாத்துல பொறுமையா பதில் தர்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா பதில் தர்றாங்க. அப்படின்னா அல்லாஹ் அப்படிங்கிறவன் என்னைக்குமே நின்ற இடத்துல நின்ற நிலையில நின்று பிடிச்சி பழி வாங்குபவன் அல்ல, அல்லது தண்டிப்பவன் அல்ல, விட்டு பிடிப்பவன் அல்லது விட்டு கொடுப்பவன் தான். அந்த அடிப்படையில அல்லாஹ் நம்மளை விட்டும் பிடிச்சிடக்கூடாது, நம்மளை விட்டு கொடுத்து அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணுமேங்கிறத வி பிலீவர்ஸ் நாம் மூமின்களாகிய நாம் இந்த இடத்துல நம்ம கேட்டுக்கணும் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பொருளை பாருங்க, 3 ஆயத்தினுடைய மீனிங்கை நம்ம படிச்சோம். இன்னும் இதனையும் நினைவு கூறுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிச்சயமாக கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள் எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்கிறீர்களா என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள் அப்படிப்பட்ட அறிவியினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாவின் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று கூறினார். யார் சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி இறைவனிடம் கேட்பீராக வேண்டுவீராக என்று அவர்கள் கேட்டார்கள். அதுக்கு அவர்கள் பதிலளித்தாங்க, எப்படி? அது பசுமாடு, அதிக கிழடும் அல்ல கன்றும் அல்ல, அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று கூறுவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி இறைவனிடத்தில் வேண்டுவீராக என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், திடமாக அது மஞ்சள் நிறம் உள்ள பசுமாடு, கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவன் அருளினான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மாஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். எனவே இந்த வசனங்கள் நம்மளுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன? பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒருபோதும் அவர்கள் மதிக்கவில்லை, இப்போ மதிக்கலைங்கிறது காட்டுது இந்த வசனம். அதே போல 2வது செய்தி, அவர்களுடைய பெரிய மீட்புக்கு கூட அவர்கள் எவ்வித மரியாதையும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். 3வது, அவர்களின் எல்லை மீறுதலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் பொறுமையோடு தான் எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது இந்த வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 4வது செய்தி, அல்லாஹ் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டே இருந்தான், கேட்க பதிலளித்தான். உண்மையில் அவர்கள் கேள்விகள் மாறு செய்வதன் அடிப்படையில் தான் இருந்தது, அலட்சியப்படுத்துவதாகவும் கிண்டல் பண்ற அடிப்படையில் தான் இருந்துச்சே தவிர, அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு பதில் எடுத்துக் கொண்டே இருந்தான். நிச்சயமா அல்லாஹ் மிகவும் கனிவானவன், மன்னிக்க கூடியவன், கருணையாளன் அப்படிங்கறதெல்லாம் இந்த வசனத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம இதெல்லாம் படிச்ச நம்ம என்ன துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் பாருங்க. யா அல்லாஹ், என்னுடைய மீதி வாழ்க்கையில் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில என்றும் உன்னை அதிருப்தி செய்யக்கூடிய எந்த விதமான செயல்களையும் செய்யாமல் இருக்க எனக்கு நீ தௌஃபீக் செய்வாய் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப அதிருப்தி படுத்திட்டே இருந்தாங்க. அவங்களால அல்லாஹ் தஆலா
விட்டுக்கிட்டே தான் இருந்தான். சரிங்களா, நம்மளும் ஏதாவது ஒரு நம்மளை அறியாம என்ன செய்யலாம், அல்லாஹ் அதிருப்திப்படுத்தக்கூடியவர்களா இருக்கலாம். இது வரைக்கும் நான் ஏதாவது பண்ணிருக்கலாம், அதை மன்னிச்சிரு, இனிமே என்னோட எந்த செயலுமே உன்னை அதிருப்திப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல துவா செய்யணும். அதே போன்று என்ன ஒரு உறுதிமொழி எடுக்கணும், என்ன முயற்சி செய்யணும், ஒவ்வொரு நாளும் நான் எனது ஆழ்ந்த மனதில் அல்லாஹ்வை புகழ்ந்து சரிங்களா நன்றி கூறி zikr செய்ய முயற்சி செய்வேன். ஏனெனில் எனது தவறுகள் மற்றும் பாவங்கள் இருந்தும் அல்லாஹ் என் மீது மிகவும் கருணை உள்ளவனாக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அதனால நான் இன்னும் தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுக்காக வேண்டி நான் அல்லாஹ்வை இப்படி எல்லாம் அமல் செய்வேன், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். அவங்களாம் நன்றி கெட்ட பேச்சு பேசுனாங்க, நான் நன்றி உள்ளவனா இருந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை இன்னும் அதிகரிப்பதற்கு முயற்சி செய்வேன் சொல்லி நம்ம முயற்சி செய்யணும். 3 வசனங்கள் பார்த்ததில் என்ன பெயர் சொற்கள் பார்த்தீங்க, ஜாஹிலி என்று பார்த்தீங்க, ஜாஹிலூன், ஜாஹிலூன, ஜாஹிலீன. பிக்ருன் என்ற வார்த்தை அதாவது இளங்கன்று. சரிங்களா, கன்னி கழியாதவர்களுக்கும் இது சொல்லப்படும். சரிங்களா, ஓகே ஃபைன். அதாவது கன்னி பெண்ணுக்கு சொல்லப்படும். சரிங்களா, பிக்ருன், அப்கார், அப்காரா என்றும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் கன்னி பெண்கள். ஹைர். லவுன் என்றால் நிறம், அல்வானுன், லவுன் அல்வானுன். குர்ஆன்ல லவுனும் வருது, அல்வானும் வருது. சரிங்களா, தத்பஹு, தபஹ, யஸ்பஹு, ஃபதஹ, யஃப்தஹு மாதிரி தபஹ, யஸ்பஹ், தாபிஹுன், மஸ்பூஹுன், தப்ஹுன், ஸிப்ஹுன் இரண்டுமே இருக்கு. ஸ்லாட்டரிங் இது குர்ஆன்ல பல இடத்துல வருது. ஜாஹிலினுக்கு ஃபெயில் இருக்குது. ஜஹில யஜஹலு, லைக் சமிஅ யஸ்மஉ. ஓகேங்களா, இஜஹல், ஜாஹிலுன், மஜ்ஹூலுன், ஜஹ்லுன், ஜஹாலத்துன். சரிங்களா, இது ஜாஹிலியான்னு சொல்றோம்ல, ஜஹாலா. ஜாஹில் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, ஹைர். அடுத்தது ஃபஃஅலு, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபெயில், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெயில், ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோம், அதனால அது சொல்ல கூட தேவையில்லை. ஃபாகிஉன் என்பதற்கும் ஃபெயில் இருக்குது. குர்ஆன்லயே ஒரு இடத்துல மட்டும் தான் அது வந்திருக்குது, அது இஸ்மு ஃபைலா தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கு ஃபெயில் சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னா ஃபதஹ, ஃபதன்ல, ஃபகஅ, யஃப்கஉ, இஃப்கஅ, ஃபாகிஉன், மஃகுஉன், ஃபகுஉன், ஃபுகூஉன் என்ற வார்த்தை இதனுடைய பொருள் தெளிவாக இருத்தல் அப்படின்ற பொருள். சரிங்களா, ஃபைன். நாஸிரி, நஸர, யன்துரு, லைக் நஸர, யன்சுரு, நாஸிர் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். மன்சூர் பார்க்கப்பட்டவன், நஸர் பார்த்தல். அப்புறம் வீக் லெட்டர் வரதா அமரா, யஅமுரு பல தடவை வந்தது. ஹுசுவன், சரிங்களா, ஹுசுவன் அப்படிங்கிறதுக்கு நீங்க நம்ம ஃபைல் சொல்றதா இருந்தா ஹஸஅ, யஹ்ஸஉ, ஃபதஹ, யஃப்தஹு மாதிரி ஹஸஹ, யஹ்ஸஉ, இஹ்ஸஹ், ஹாஸிஉன், மஹ்ஸூன், ஹுசுவுன். ஆனா இது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாஸி முதாரிலாம் நம்மளுக்கு இது குர்ஆன்ல இடம் பெறாது. இந்த ஹுசு என்ற வார்த்தை பல இடங்கள்ல வந்திருக்குது. ஃபைன். அப்புறம் அஊது, ஆத, யஊது, உஸ், ஆஇதுன், மஊதுன், அஊதுன், இயாதுன், மஆதுன் 3 மஸ்தர் இருக்கு. சரிங்களா, அவுஸ் அப்படின்னா அவுது படிங்க, அவுது படிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவுது பில்லா ஓதுங்க அப்படின்னு அர்த்தம். இயாத், இயாது பில்லா என்று சொல்ல அல்லா இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். மஆத் அல்லாஹ் என்று சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாவல். இதெல்லாமே மஸ்தர்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி வீக் லெட்டர்ல தஆ யதுஉ பல தடவை வந்தது. இந்த ஆயத்திலே பல தடவைகள் வருது. இந்த இடங்கள்ல தஆ யதுஉ பல தடவை வந்தது. சரிங்களா, சர்ர, யசுரு, தன்ன, யதுன்னு மாதிரி. சரிங்களா, சுர்ர, சாருன், மஸ்ரூருன், சுரூருன். சர்ர மகிழ்ச்சி அளித்தான், யசுர்ரு மகிழ்ச்சி அளிக்கிறான், சுர்ர மகிழ்ச்சி அலி, சாருன் மகிழ்ச்சியாக இருப்பவன். சரிங்களா, அல்லது மகிழ்ச்சி அளிப்பவன், மஸ்ரூருன் மகிழ்ச்சியாக இருப்பவன். அதனாலதான் ஹுவ மஸ்ரூர், ஹி இஸ் ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்ப சாருன்னா மகிழ்ச்சி அளிப்பவன், மஸ்ரூர் மகிழ்ச்சியாக இருப்பவன், மகிழ்ச்சி அளிக்கப்பட்டவன்னா மகிழ்ச்சியாக இருப்பவன். சுரூர் அப்படின்னா மகிழ்ச்சி, ஃபீ சுரூர் அப்படிம்பாங்க, அவர் மகிழ்ச்சியில இருக்காரு. பையன யுபையினு, அல்லம யுஅல்லிமு மாதிரி பையன யுபையினு, பையின், முபையினுன், முபையினுன், தபீனுன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த 3 வசனங்களுடைய பொருள் விளக்கம், அதுல வந்திருக்கக்கூடிய பேச்சொரு வினைச்சொற்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். சற்று பெரிய பாயிண்டர்னால ஒரு சில நிமிடங்கள் இதுல நம்ம அதிகமா எடுத்துக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களை நம்ம சுருக்கமான நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதனுடைய விளக்கங்களை, பொருட்களையும் நல்ல முறையில் மீள்பார்வை செய்யுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு குறித்தானவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம், அதில் 9வது பக்கத்தினுடைய இறுதி பாயிண்ட் 9D-யில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் மிக அதிகமாக அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் மஸீத் ஃபீஹில் குறையுள்ள எழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு இணைச்சொல்லை பார்க்க இருக்கிறோம். அதுதான் ஆச்சா யுத்தி. இதில் 2 விதமான குறையுள்ள எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய விவரத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பாருங்க, மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல 275 தடவைகள் இந்த வினைச்சொல் பல அமைப்புகளில் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டுள்ளது. மாஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக இது பற்றியான விவரங்களை பார்த்துட்டே வரும். மஸீத் ஃபீஹ் என்பது எப்படி எப்படியெல்லாம் அதிகமாகிறது, அந்த மஸீத் ஃபீஹ் மிக அதிகமாக வரக்கூடிய 5 வார்த்தைகளை நாம் எவ்வாறு நினைவில் வைக்கிறோம், அடுத்து கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 மஸீத் ஃபீஹினுடைய அமைப்புகளை நம்ம எந்த கோர்வையில் ஞாபகம் வச்சிருக்கோங்கிறதெல்லாம் உங்கள் பார்வைக்கு முன்பாக. அதே போன்று குறையற்ற வினைச்சொல், குறையுள்ள 3 எழுத்து வினைச்சொல்,
அதை பற்றியான ஃபர்ஸ்ட் கோர்ஸ் செகண்ட் கோர்ஸனுடைய வேர்புகள் வினைச்சொற்கள் உங்கள் பார்வைக்கு. அதில் நாம் தற்பொழுது சென்ற பாடங்கள் பார்க்கக்கூடிய மஸ்ஜித் ஃபீஹிலும் குறைவுள்ள வினைச்சொற்களை பார்த்துட்டு வர்றோம். அல்லம பேட்டர்ன்ல வல்லா யுவல்லி, ஹாசப பேட்டர்ன்ல நாதா யுனாதி, அஸ்லம பேட்டர்ன்ல கண்டினியூஸா நிறைய பார்த்துட்டு வர்றோம். அதுதான் அல் கா, அகாம, அவல்ல, ஆமன. அதாவது இந்த பேட்டர்ன்ல நிறைய வேர்பு இருக்கு அப்படிங்கறனால அந்த பேட்டர்ன்ல தான் நிறைய வீக் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்ல வீக் லெட்டர் வர மாதிரி, மிடில் வர மாதிரி, லாஸ்ட்ல வர மாதிரி, 2 எழுத்துக்கள் அடுத்தடுத்து வர மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல தற்பொழுது இந்த 90ல நம்ம பார்க்க போறது ஆ சா யுச்சி. ஆ சா யுச்சி கொடுத்தல் என்று பொருள். சரிங்களா? இது பல தடவைகள் இது வரைக்குமே சென்ற 8 பக்கத்திலையும் இது வந்திருக்குது. இனியும் பல பக்கங்கள்ல வர இருக்குது. ஆ சா யுச்சி எனக்கூடிய இந்த வினைச்சொல்லை பற்றியான விவரத்தை தான் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஹம்சா அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அஸ்லம பேட்டர்ன்ல ஆரம்பத்தில் ஹம்சா தான் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல இன்னும் வீக் லெட்டர் இருக்கிறதுனால சில சேஞ்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சலீமால ஆரம்பத்தில் ஹம்சா அதிகப்படுத்தப்பட்டு அஸ்லம். அதே மாதிரி அச்சா ஏத்தி இருக்குல்ல, அச்சா ஏத்தி, அந்த அச்சால ஹம்சா அதிகப்படுத்தப்பட்டது அச்சான்னு வரும். அச்சா 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 அப்படி சொல்லும் போது ஜெர்காயி ரொம்ப கஷ்டமா இருக்கிறனால அப்படிங்கறத அது அமனையிலே நம்ம சொன்னோம். அமனவ ஆமன என்று ஆக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் அச்சா என்பது ஆச்சா யுச்சி என்று மாற்றப்பட்டுள்ளது. இப்ப இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா? இது 6 முறை நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, பல வீக் லெட்டர்ஸ் உடைய வினைச்சொற்கள் பார்த்தோம்ல. ஹதா ஹதவு, ஹதா ஹதவு மாதிரி, வல்லா வல்லவ் மாதிரி, நாதா நாதவ் மாதிரி, அல்கா அல்கோ மாதிரி, ஆத்தா ஆத்தவ். அதாவது என்ன தப்பு பண்ணிடக்கூடாது, ஆத்தா ஆத்துன்னு சொல்லிடாதீங்க. ஃபேலா ஃபேலு மாதிரி ஆத்தா ஆத்துன்னு வந்துடக்கூடாது. ஆத்தா ஆத்தாவ் அந்த மாதிரி நம்ம இதை பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபெயில் மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாமா? இந்த கிளியர் பிக்சரோட நீங்க இன்ஷா அல்லாஹ் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆத்தா ஆத்தாவ், ஆத்தா ஆத்தாவ், آتيت 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 آتيتم آتينا آتيتم آتينا சொல்லுங்க. آتا آتو آتيت آتيتو آتيتم آتينا சொல்லுங்க. آتا آتو آتيت آتيتو آتيتم آتينا. மாஷா அல்லாஹ். கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. آتا آتو آتيت آتيتو آتيتم آتينا. இதனுடைய பொருள் என்ன? அவன் வழங்கினான், அவன் கொடுத்தான். he gave. ஓகேங்களா? he provided. எல்லா அர்த்தமும் இதுக்கு வரும். ஆத்தா என்றால் வழங்குதல், கொடுத்தல். ஆத்து இதனுடைய அம்பர்ல ஆத்து சக்கா அப்படிங்கிறது பல இடங்கள்ல குரான்ல வருது. ஆத்தைனா நாம் வழங்கினோம், ஆத்தைனல் கிதாப நாம் வேதம் வழங்கினோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வருது குரான்ல. சரி, இப்ப நம்ம கான்வர்சேஷன். ஹல் ஆச்சா அவன் கொடுத்தானா என்ன சொல்லுவீங்க? நஅம் ஆச்சா. கொடுக்கறதுங்கிற நல்ல பண்பு தான், நல்லா நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமா கொடுத்தான். சரிங்களா? உங்கள்ட்ட எங்க என்னன்னு கேட்டுருங்கிறதுக்காக மறைச்சிட்டு இல்லைன்றாதீங்க. கொடுத்தானா கொடுத்தான்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க போயிடலாம். ஹல் ஆச்சா நஅம் ஆச்சா, ஹல் ஆத்தவ் நஅம் ஆத்தவ், ஹல் ஆதைத நஅம் ஆதைது, ஹல் ஆதைதும் நஅம் ஆதைனா. ஹல் ஆதைது என்ன அர்த்தம்? நீங்கள் வழங்கினீர்களா, கொடுத்தீர்களா. நஅம் ஆதைனா ஆம் கொடுத்தோம். அடுத்து ஜக்காத் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். ஹல் ஆத ஜக்காத்த நஅம் ஆத ஜக்காத்த. மூமினா கொடுத்தானா? அவன் ஆமா கொடுத்தான். ஹல் ஆத்து ஜக்காத்த நஅம் ஆத்து ஜக்காத்த. உங்களை பார்த்து கேட்கிறேன். ஹல் ஆதைத ஜக்காத்த, ஜக்காத் கொடுத்தீங்களா? இல்ல நோன்பு ஒண்ணு வரல அப்படின்னு சொல்லிடாதீங்க. கடமையான ஒண்ணே நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. ஹல் ஆதைத ஜக்காத்த, ஜக்காத்தை வழங்கினாயா? நஅம் நேரம் வந்ததோடு கொடுத்துட்டேன். நஅம் ஆதைது ஜக்காத்த. ஹல் ஆதைதுமு ஜக்காத்த, நஅம் ஆதைனா அஸ்ஸகா, ஆதைனா அஸ்ஸகா. எப்படி வேணாலும் பிரிச்சு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபெயில் மாதியை நம்ம இப்ப பயிற்சி செஞ்சோமா? ஃபெயில் முதாரிக்கு போலாம். ஆத்தா யுத்தி 4 எழுத்துன்னு சொன்னாலே முதாரி தம்மல ஆரம்பிக்கும். அப்ப ஆத்தா யுத்தி, ஆத்தா யுத்தி, ஆத்தா யுத்தி. சரிங்களா? ஆமான யுமினுன்னு படிச்சோம்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். ஹதா யஹ்தி யஹ்தூன மாதிரி, யுவல்லி யுவல்லூன மாதிரி, யுனாதி யுனாதூன மாதிரி, யுல்கி யுல்குன மாதிரி, யுக்தி யுக்தூன, துத்தி ஊத்தி ஊத்தின்னு சொல்ல மாட்டேன். 2 ஹம்சா வரும்போது ஒன்ன வாவா மாத்திக்கலாம், அந்த சலுகை இருக்குல்ல. அதனால ஊத்தி தூத்துன நுக்தி என்று நம்ம இதை சொல்ல போறோம். சரிங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க. யுக்தி யுக்தூன, துத்தி ஊத்தி, துத்தூன நுக்தி. சொல்லுங்க. யுக்தி யுக்தூன, துத்தி ஊத்தி, துத்தூன நுக்தி. சொல்லுங்க. யுக்தி யுக்தூன, துத்தி ஊத்தி, துத்தூன நுக்தி. திரும்ப சொல்லுங்க. யுக்தி யுக்தூன, துத்தி ஊத்தி, துத்தூன நுக்தி. கடைசியா வருதா சொல்லுங்க. யுக்தி யுக்தூன, துத்தி ஊத்தி, துத்தூன நுக்தி. உங்களுக்கு யதார்த்தத்துல யுக்தி யுக்தூன,
துத்தி உத்தி அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அதுவும் அதே வார்த்தை தான். அப்படி வந்தாலும் நீங்க சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் ஈஸி சொல்றதுக்காக ஊத்தி அப்படின்னு சொல்லுவீங்க. நூத்தி. அப்ப ஆத்தா வழங்கினான், யுக்தி வழங்குகிறான் அல்லது வழங்குவான். he gives or he will give. ஓகேங்களா? கொடுக்கிறான், கொடுப்பான் எல்லா மீனிங்குமே இதுல வரும். மாஷா அல்லாஹ். இதை இப்ப நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஹல் யுக்தி, நஅம் யுக்தி, yes he gives. ஹல் யுக்தூன, நஅம் யுக்தூன. ஹல் துக்தி, நஅம் ஊதி. ஹல் துக்தூன, நஅம் நுக்தி. மாஷா அல்லாஹ். இப்போ ஹல் யுக்தி ஸகாத, அவன் ஜகாத் வழங்குகிறானா அல்லது வழங்குவானா? நஅம் யுக்தி ஸகாத, போன வருஷம் கொடுத்தான், இந்த வருஷம் கொடுக்கறானா அப்படின்னு கேக்குற மாதிரி. ஹல் யுக்தூன ஸகாத, are they giving zakat? நஅம் யுக்தூன ஸகாத. ஹல் துக்தி ஸகாத? நஅம் ஊதி ஸகாத. ஹல் துக்தூன ஸகாத? நஅம் நுக்தி ஸகாத. மாஷா அல்லாஹ். الفعل الماضي الفعل المضارع எல்லாத்தையும் பயிற்சி செஞ்சோம். இப்போ ஃபெயில் நம்பர் பார்க்க போறோம். ஃபெயில் நம்பர் என்ன? முதாரியோட லெட்டர் தூக்குவீங்க, லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வீக் லெட்டர் தூக்குவீங்க. ஆமன யுக்மினு ஆமின், ஆதா யுக்தி ஆதி. சேம் கான்செப்ட். ஓகேங்களா? ஆதா யுக்தி ஆதி. சரிங்களா? அந்த யாவ லாஸ்ட்ல உள்ள தூக்கிட்டீங்க. அதனால ஆதி அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, ஆதி ஆதி. ஓகேங்களா? வீக் லெட்டர் தூக்கிடுறோம். புரியுதா? யுக்தியில பாருங்க, யூ தூக்கிட்டீங்கன்னா அப்படின்னு தான் இருக்கும், தி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சுக்கூன்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபெயில் மாதிரி முதல் லெட்டர் போடுங்கன்னு சொல்லுவோம். அப்ப ஆ அப்படிங்கிறத போட்டுருவீங்க. அப்புறம் தி டிஃபால்ட்டா இருக்கு, பின்னாடி ஒரு யா இருக்கு. யா தூக்கிட்டீங்கன்னா ஆ பிளஸ் தி இஸ் ஈக்குவல் டு ஆ தி. ஓகே? ஆ தி வழங்கு. அதாவது ஹதா யஹ்தி இஹ்தி, வல்லாய் வள்ளி வள்ளி. அதே மாதிரி இஹ்தி இஹ்து, வள்ளி வல்லு, நாதி நாது, அல்கி அல்கு, ஆதி ஆத்து, ஆதி ஆத்து, ஆதி ஆத்து. சொல்லுங்களா? ஆதி ஆத்து, லா துக்தி லா துக்து, ஆதி ஆத்து, லா துக்தி லா துக்து. ஆதி வழங்கு கொடு. ரப்பனா ஆதி நா, எங்கள் இறைவா ஆதி வழங்கு நா எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து துவா படிச்சோம்ல, அப்ப ஆதி வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? ஆதா யுக்தி ஆத்தின்னு வந்திருக்கு. ஓகே? ஆதி ஆத்து. இந்த ஆத்து அதிகமா குர்ஆன்ல வருது. அகீமு ஸலாத, அகாம யுகீமு, அகீம் அகீமு அஸ்ஸலாத, ஆதா யுக்தி ஆதி ஆத்து அஸ்ஸகாத. சரிங்களா? ஆதி ஆத்து, லா துக்தி லா துக்து, லா துக்தி லா துக்து, லா துக்தி ஸுஃபஹா அம்வாலஹும். சூரா நிசா அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, அதாவது பருவ வயது வராத, பக்குவ வயது அடையாத அவங்களுடைய பொருளை அவங்க பக்குவ வயது வர்ற வரைக்கும் அவங்களுடைய பொருளை கொடுக்காதீங்க. லா துக்தி லா துக்து என்று அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி காட்டுறான். பின்னால அவருடைய கோர்ஸ் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ஓகேங்களா? ஆதி ஆத்து, லா துக்தி லா துக்து, லா துக்து. ஆதி. கடைசி ஒருத்தர் சொல்லுங்க. ஆதி ஆத்து, லா துக்தி லா துக்து. மாஷா அல்லாஹ். ஆதி ஆத்து, லா துக்தி லா துக்து. ஃபெயிலுல் அம்ர். ஆதி வழங்கு. என்ன சொல்லணும் நீங்க? ஓகே, ஊதி வழங்குகிறேன். அந்த நீட்டுதல் நீட்டாமல் இருத்தல் ரொம்ப முக்கியம். ஆத்தி சொல்லும் போது நீட்டாம சொல்லணும். ஆத்தி அப்படின்னு இழுத்து சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி முதல்ல சொல்லும் போது ஷார்ட்டா சொல்லக்கூடாது. ஊத்தி அப்படி சொல்லக்கூடாது. ஊத்தி அங்க நீட்டணும். அந்த நீட்டல் நீட்டாமல் இருந்து அந்த மத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க நீட்டுற இடத்துல நீட்டாம இருந்தீங்க, இல்ல நீட்டாம நீட்டினீங்க அப்படின்னு சொன்னா சில நேரத்துல அர்த்தம் மாறும். சரி, அதனால பாருங்க, ஆத்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆத்தி. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஊதி. ஆத்து நுக்தி, நாங்கள் வழங்குகிறோம், ஓகே, கட்டுப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. லா துக்தி என்று சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, லா ஊத்தி. அல்லாஹ் குர்ஆன்ல வழங்காதீர்கள்னு சில விஷயத்தை சொல்றான்ல, அப்ப அத நான் லா துக்தின்னு உங்க ஒரு ஆளா பார்த்து சொல்றேன். லா துக்தி. நீங்க சொல்லுவீங்க லா ஊத்தி. ஓகே, லா துக்து, லா நுக்தி, வழங்க மாட்டோம். மாஷா அல்லாஹ். இஸ்மு ஃபைல் இஸ்மு மஃபூல் என்ன? முதல் லெட்டர் தூக்கிட்டு கஸ்ரத்தின் போட்டா இஸ்மு ஃபைல், ஃபத்ஹத்தின் போட்டா இஸ்மு மஃபூல். அப்ப ஆதா யுக்தி முக்தின், முக்தின் முக்தன், முக்தின் முக்தன், முக்தின் முக்தன். இதெல்லாம் பழக்கத்துல இருக்கிறது ரொம்ப குறைவுதான். ஆனா இதுக்கு இப்படிதான் நம்ம எடுக்கணும். முக்தின் முக்தன், முக்தின் முக்தன், முக்தின் முக்தன். நிறுத்தி சொல்றதா இருந்தா முக்தின் முக்தா, முக்தின் முக்தா அந்த மாதிரி. சரிங்களா? ஆதா யுக்தி ஆதி, முக்தின் முக்தன், ஈதாஉன் ஈதாஉன், இஸ்லாமுன், இல்காஉன், ஈமானுன். படிச்சோமா? இகாமத்துன். அதே மாதிரி இஃபாலுடைய வசன்ல ஆதா யுக்தி ஆதி, முக்தின் முக்தன், ஈதாஉன், ஈதாஉ ஸகா, ஈதாஇ ஸகா, ஸகாத்தை வழங்குதல் மஸ்தர் மீனிங்ல. ஈதாஉல் ஹுகூக், கடமைகளை வழங்குதல். ஓகே, முக்தின் முக்தன், ஈதாஉன், முக்தின் முக்தன், ஈதாஉன் சொல்லுங்க. முக்தின் முக்தன், ஈதாஉன். இந்த முக்தின் முக்தன் கூட பயன்பாடு ரொம்ப கம்மி.
ஆனா ஈத்தாவுன் என்ற கொடுக்குதல் இந்த மஸ்தர் பயன்பாட்டுல இருக்குது. கடைசி கான்வர்சேஷன், ஹல் அன்த முக்தின், நீ வழங்குபவனா? நஅம் அன முக்தின், நான் வழங்குபவனே. ஹல் அன்து முக்தூன, முக்தூன் என்பது குர்ஆன்ல வருது. ஹல் அன்து முக்தூன, நீங்கள் வழங்குபவர்களா? நஅம் நஹ்னு முக்தூன், நாங்கள் வழங்குபவர்களே. மாஷா அல்லாஹ். பாருங்க, இப்போ ஃபுல்லா நம்ம இன்ஷால்லா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப அதிகமாக குர்ஆன்ல வருது, பட் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனால் கடைசியில வீக்லெட் வருது. ஆரம்பத்துலயும் 2 ஹம்சஸ் செய்யறதுனால ஆரம்பத்துலயும் ஒரு சேஞ்சு, லாஸ்ட்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம், திரும்ப ஒரு தடவை ஃபுல்லா தரவா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 2 தடவை இதை நான் சொல்லுவேன் இன்ஷால்லா. ஒரு தடவை இன்ஷால்லா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 2வது தடவை நான் மெதுவா சொல்லுவேன், நீங்க நல்லா லவுடரா சொல்லணும். ஓகேங்களா? ஆதா ஆதௌ, ஆதைத ஆதைது, ஆதைதும் ஆதைனா, யுதி யுதுன, துதி ஊதி, துதுன நுக்தி, ஆதி ஆது, லா துக்தி லா துக்து, முக்தின் முக்தன் ஈதாஉன். ஓகேங்களா? இப்போ நான் மெதுவாக தான் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா சவுண்ட நீங்க சொல்லணும். ஆத்தா ஆதௌ, ஆதைத ஆதைது, ஆதைதும் ஆதைனா. வெரி குட். யுதி யுதுன, துக்தி ஊதி, துதுன நுக்தி, ஆதி ஆது, லா துக்தி லா துக்து, முக்தின் முக்தன் ஈதாஉன். هو آتا هي آتت. هو يؤتي هي تؤتي. آتت آتت أكلها. அல்லாஹ் ஒரு தோட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிற சூரா காஃப்ல அதுல வந்து கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத், 2 தோட்டங்களும் ஆத்தத் வழங்கின, அது பெண்பால், வழங்கியது, உக்குலஹா அதன் பழங்களை. திடீரென்று சிந்தனைக்கு வந்துச்சு ஆத்தத் அப்படின்னு சொன்ன அந்த ஆயத்து ஞாபகம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப வழங்கியது, அப்ப பெண்பால்ல ஆத்தத். ஃபைன். ஓகே, ஈயோடய பார்ப்போம். ஆச்சா, சரிங்களா? அதனுடைய 2வது என்ன? ஆதௌ, அது ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி ஆதத், அது ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி யுக்தி யுக்தியூனன்னு வரணும். ஆனா யுக்தி யுக்தியூனன்னு சொல்ல மாட்டாங்க, யுக்தூனன்னு ஷார்ட்டா சொல்லிடுவாங்க. 2 வீக் லெட்டர் ஒன்னு சேர விட மாட்டாங்க. ஆச்சா யுக்தி ஆதி, முக்தின் முக்தன் ஈதாஉன். தட் இஸ் தி மஸ்தர் ஆஃப் ஆச்சா. ஃபுல் கீஸ் தான் உங்க கையில தான் இருக்கு. ஆச்சானுடைய கீயை தொலைச்சிடாதீங்க. ஆத்தா பத்தி கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் கொடுக்கறதா இருந்தா, தே ஆல் கிவ் ஜக்கா, அவர்கள் அனைவரும் ஜகாத் வழங்குகிறார்கள், அல்லது வழங்குகிறார்கள் அப்படிங்கிற பிரசன்ட் டென்ஸ் தான், முதாரி தான். அப்ப பயன்படுத்தி எழுதுங்க. ஆத்தா சிங்குலர், ஆத்தா ஹும் அல்லாஹு மின் ஃபத்லிஹி. இது நான் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன், நீங்க பாருங்க. ஆத்தா ஒரு வார்த்தை, ஹும் ஒரு வார்த்தை, அல்லாஹ் ஒரு வார்த்தை, மின் ஃபத்லிஹி உங்களுக்கு தெரிஞ்சதான். ஹல் ஆத்தைத ஜகாத்த, இது உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். இது எல்லாத்தையும் இங்கிலீஷ் தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆதா, ஆதா முதாரி என்ன நீங்களே சொல்லுங்க, சரிங்களா? ஆச்சா மாதிரி ஆதா. ஆதா அப்படின்னு சொன்னா ஹி ஹார்ம்டு, அவன் தீங்கிழைத்தான், இடையூறு செய்தான், தீங்கிழைத்தான். அதா என்று சொன்னால் தீங்கு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஹப அன்னில் அதா, கழிவறைக்கு சென்று வரும்பொழுது ஓதப்படக்கூடிய துஆக்களில் ஒன்று. அப்ப அதான தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆதான தீங்கு விளைவித்தான், ஹி ஹார்ம்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆதா ஆதை துமு, அவர்கள் தீங்கு விளைவித்தார்கள், ஆதை துமு. இந்த மாதிரிலாம் குர்ஆன்ல நிறைய வருது. ஆதை துமு என்றால் நீங்கள் அவருக்கு தீங்கு விளைவிச்சீர்கள் என்றெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். சரிங்களா? அப்ப ஆதா முதல் என்ன நான் சொல்லவே தேவையில்லை. ஆதா யூத்தி. அப்பனா ஆதா அந்த தாவோட இடத்துல தால் வைக்க போறீங்க. ரொம்ப ஈஸி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். தாவோட இடத்துல ஃபுல்லா தால் வச்சா வந்துடும். எழுதுறதுக்கு நீங்க தா இடத்துல தால் வைக்கலாம், ஆனா சொல்றதுக்கு வரணுமே. அப்ப ஆதா யூத்தி நல்லா ஃபாஸ்டா சொல்லுங்க. இதை தன்னால சொல்லிடுங்க. அதை ஃபாஸ்டா சொல்லிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபாஸ்டா வரும். ஆத்தா யூத்தியில நீங்க திணறீங்க, அதுல தடுமாறுவீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? ஆதா, தென் முதாரி, தென் அம்ர், இஸ்ம் ஃபைல், இஸ்ம் மஃபூல், ஈதாவுன் மஸ்தர் அவங்க போட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஈதாவுன் அப்படிங்கிற ஃபீல்டா இருக்காது, முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 9 பக்கத்தையும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் பரிபூர்ணப்படுத்தி 10வது 8க்குள் 8 வைக்க இருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு முன்பாக இந்த 9 பக்கத்தில் படித்த விஷயத்தை நல்ல முறையில் புரிந்து அதை நாமும் தெரிந்து விளங்கி அதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் தந்து சிறந்த ஒரு ஆசிரியருடைய தகுதியையும் அல்லாஹ் தஆலா நம் கட்ட நிலை அளவில் நம்மை ஆசிரியராக ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹி பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.